அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு ஊரே உங்களை வியந்து பார்க்க வைக்கும் புதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு விருச்சக ராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க. தற்போது புதன் பகவான் சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கு. சூரியன் மற்றும் புதனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக புதன் வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள். மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அது மட்டுமில்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் ஆவார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக விருச்சிக ராசினியர்களில் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கு ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கு கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். லாபாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிளை தொழில்கள் தொடங்கும் முயற்சி செய்வீங்க. செய்யும் முயற்சியில் கை கூடுங்க. அதே போல் புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தபடியே ஒரு சிலருக்கு சுய தொழில் செய்யும் சூழலும் உருவாக இருக்குங்க. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. இதனால் உங்களுக்கு மன நிறைவும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதியுதுங்க. எனவே தொட்டது துலங்கும். தொழிலில் லாபம் கிடைக்க இருக்கு. வெற்றி செய்தி வீடு வந்து சேருங்க. இடம் பூமி சேர்க்கையும் எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. குறிப்பா பொது வாழ்வில் புகழ் பரவ இருக்குதுங்க. வருமானம் பெருக வழி அமைத்துக் கொள்வீங்க. உடல் நல சீராகி உற்சாகத்துடன் இயங்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக முடிய இருக்கு. நாடாளும் நபர்களின் நட்பால் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலை தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தற்போது விபரீத ராஜயோக அடிப்படையில் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக ஏற்பட இருக்கு. வருமானம் உயருங்க. வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றி
சிந்தனை மேலோங்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்க இருக்கு. தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது பொருளாதாரத்தில் வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பா விருச்சக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல அஷ்டம குரு தன குடும்பத்தை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக பொறுப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது போனஸ் போலங்க. ஏன்னா புதிதாக மனை வாங்குவது, வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் குடிபோக நினைப்பவர்களுக்கு ஏற்றமான ஒரு காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி அமையிருக்கு. மனை விற்பனை தொழிலில் லாபகரமாக இருக்குங்க. குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்லபடியாக முடியும். முக்கிய நபர்களின் ஆதரவும் அரவணைப்பும் உண்டுங்க. புதிதாக வண்டி வாங்க நினைப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனி ராகுவை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டுங்க. சுகஸ்தானத்தில் இருவரும் இருப்பதால் சுகம் குறையும். உடல் நலத்துல கூடுதல் அக்கறை தேவைங்க. தாய் வழி சொந்தங்களோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம். தாய்க்கும் உடல் நலன்ல குறைபாடு ஏற்படலாங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். உடல் பருமன், கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் உள்ள சனியுடன் ராகுவின் சேர்க்கை 8ஆம் இடத்தில், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கையும் உடல் நலனை பாதிக்குங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தடாலடியாக ஒரு முடிவெடுக்காமல் பொறுமையாக ஆழ்ந்து சிந்தித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விருச்சக ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.